இல்லை பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க வெண்டிங் மிஷின். ரைட்டில் எப்படி வெடிச்சதுன்னு தெரியலையா? 920 ரூபா. வா, என்னடா அப்படியே கொள்ளடிச்சிட்டு போயிடுவீங்க போலதுடா. இது கண்ணாடி லோடு பார்த்தீங்களா? ஒன்று வச்சா ஈவனாக வைக்கணும். அந்த பக்கம் 3 பேலட்டு, இந்த பக்கம் 2 பேலட்டு. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சம்பாக்கத்தில் இருக்கேன், மெக்கானிக் ஷெட்டில். போன வீடியோ பார்த்துங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். வண்டி வந்து நாசில் க்ளீன் பண்ணி போட்டிருப்போம், சர்வீஸ் பண்ணி அப்புறம் டேப்லெட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கு. இந்த ட்ரிப்பு பார்ப்போம் மைலேஜ் எப்படி தருதுன்னு. ஒரு லோடு ஒன்று சொல்லியிருக்காங்க விஜயவாடாவுக்கு. காட்டுப்பள்ளி சிஎஃப்எஸில் போய் ஏற்றுறோமா. சிஎஃப்எஸ்ஸா இல்லை ஆர்பரான்னு தெரியல. போயிட்டு டீசல் போட்டுக்கிட்டு பில்லு வாங்கிட்டு போய் லோடு ஏற்றலாம். வாங்க போக சொல்கிறேன். பின்னாடி ரிவர்ஸ் வர இடம் இருக்கான்னு பார்த்துருக்கோம். முதல்ல இடம் ஃப்ரீயாக தான் இருக்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வேக்கம் ஏறிட்டு இருக்கோம். டைம் 9 மணி ஆகுது. டேங்க் ஃபுல்லு, 336 லிட்ரு டீசல் போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு. காட்டுப்பள்ளி அதானி போர்ட்டு கிடையாது, அதானி சிஎஃப்எஸ், அதாவது போர்ட்டுக்கு பக்கத்தில் தான், எண்ணூர் துறைமுகம். அதானி போர்ட்டில் போய் ஏற்றிருக்கேன் நான். ஆனால் சிஎஃப்எஸில் போய் ஏற்றதில்லை. இப்போ நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். தார் ரோடு போட்டு தவிடும் பரவாயில்ல, சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்களா தூக்கி தூக்கி கிடாத்துது. இந்தியன் ஆயில் பெட்ரோலியம் லிமிடெட் வந்தால் ஒரு பெரிய ரவுண்டான வரும். அதில் வந்து லெஃப்ட்டு இது எப்படி லைன் நிற்குதா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். இந்த வண்டிங்க நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா காமராஜர் போர்ட்டு, அதுக்காக இந்த வண்டிலாம் நிற்குது. இது வந்து காமராஜர் போர்ட்டுக்கு போகிற வழி. இதுதான் போர்ட்டே உள்ள. நம்ம இதில் போகணும் இன்னும் கொஞ்சம். இதுக்கு போகிறதுக்கு மட்டும் ரோடே போடல, அப்படியே பள்ளமளமாக தான் இருக்கும். டமால்னு ஊந்தி எஞ்சி போக வேண்டியதுதான். இந்த போர்ட்டு உள்ள போகணுன்னா ஒரு 20 ரூபா கொடுத்து ஒரு பாஸ் எடுத்துகிட்டு போகணும். முன்ன 20 ரூபா இருந்தது, இப்போ எவ்வளோ இருக்குதுன்னு தெரில. பக்கத்தில் ஒரு பெருசாக ஒரு ரோடு போட்டுட்ருக்காங்க. எதுக்கு? இந்த ஆர்பருக்கு போகிற வழி தானா. உள்ளே வந்தாச்சு. இது வேற ஒரு 30 ரூபா கொடுத்து டோக்கன் வேறு வாங்கணுமா? 30 ரூபா மக்களே. வேறு 20 ரூபா இருந்தது. இது ஆர்பர் உள்ளே போகிற மாதிரினா வாங்கலாம். நம்ம சிஎஃப்எஸுக்கு தான் போகிறோம், இருந்தாலும் அது உள்ளே நுழைஞ்சாலே வாங்கணும் பொழுது. ஆர்பருக்கு இதில் போனோம். சிஎஃப்எஸ்க்கு அடுத்த கட்டிங். உள்ள பாஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க வெண்டிங் மிஷின். சிப்ஸ் இருக்குது, பிஸ்கெட் இருக்குது, பெப்சி இருக்குது. அங்கே உள்ளே போயிட்டு இன் பாஸ் போட்டு இந்த செக்யூரிட்டி பூத் இருக்கு இல்லையா, அங்கே கொடுத்தாச்சு.
இப்போ உள்ளே போயிட்டு ஏற்றிட்டு வரலாமா. இதில் வேற இப்போ போய் பாக்ஸை தேடணும். போயிட்டு யார்டில் போயிட்டு கண்டெய்னர் தேடலாமா. 2 பேர் இருக்கோம், நானும் அண்ணனும் இருக்கோம். SEGUவில் லாஸ்ட்டில் 571. இந்த லைனில் இல்லையோ. இது மஸ்க் பாக்ஸ். இது இல்லை, நம்மள்ட்ட வந்து காஸ்கோ லைன். எதுவும் இங்கேயும் இல்லை. வேறுங்க கல்மார். இதுதான் நம்மளுக்கு பாக்ஸ் தூக்கி வைக்கும். அது 20 ஃபீட்டா? ஆமாம், ஆனால் அதுவும் இல்லை. இந்த லைனில் அதிகமாக 40 ஃபீட்டு கண்டெய்னர் தான் இருக்குது. இது இன்னும் SEKUவா? அதுவும் இல்லை. இதோ இருக்கு பாருங்க பாக்ஸ். SEGU லாஸ்ட்டில் 571 2882571 ரைட். பாக்ஸ் கிடைத்தது. வண்டி எடுத்துகிட்டு வரோம். அதுதான் ஆப்ரேட்ரு வந்து பாக்ஸ் பார்த்துட்டு போயிட்டாரு. வந்தாருன்னா அப்படியே உள்ளே தூக்குவாங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். இது வரைக்கும் கொஞ்சம் லாக்கெல்லாம் அங்கங்கே திரும்பியிருக்கோம். லைட்டாக ஸ்டடி பண்ணி வச்சுருவோம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இரவு பயணமாக தான் இருக்கும். இது வரைக்கும் நானும் இங்கே வந்து ஃபஸ்ட் டைம் ஏற்றுறேன். ஆப்ரேட்டர் சரியாக பண்ணிவிட்டு இதுக்கு சேர்த்து 100 ரூபாய் இருக்குது இது வரைக்கும். எந்த கம்பெனி என்ன எதுன்னு கூட தெரியாது. இதுக்கு மேலே தான் போக தான் பார்க்கணும். மேலே இந்த பாக்ஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிட்டாங்களா, அடுத்து நம்மளுக்கு தான். அவ்வளோதான், ஏற்றியாச்சு. திரும்ப அங்கே உள்ள பூத்திலே போயிட்டு அவுட் பாஸ் போட்டு எடுத்துகிட்டு வந்து செக்யூரிட்டி பூத்தில் கொடுத்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், அவுட் பண்ணலாம். அவ்வளோதான், அதுலேருந்து வெளியே வந்தாச்சு. டைம் 2 மணி ஆகுது. நேராக பொன்னேரி மீஞ்சூர் உள்ளே போயிடலாம். எதுக்கு இதில் அவுட்ரு ரோட்டில் போயிட்டு இதில் ஒரு டோல்கேட்டு, அப்புறம் ரெட்டில்ஸ் டோல்கேட் ஒன்று. ஆனால் நேராக உள்ளே போனோன்னா தச்சூரில் போய் வருவோம். நேராகவே போகலாம். இரவு நேரத்தில் வந்தால் இந்த ரோட்டில் சாலை நெரிசல் மாதிரி இருக்கு. எல்லாம் ஓரம் போய் நிற்க மாட்டேங்குது. எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கு,
சின்ன ரோடு. இப்படி எல்லாம் உள்ள பூந்து வந்து தான் இதில் ஒரு 2 டோல்கேட்டு மிச்சம். எவ்வளோன்னா அதில் ஒரு லேடிஸ் டோல்கேட் 400 வருது போல். 400 ஒரு 100 சில்லற ஒரு 500 ரூபா. இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. மெயினாக ஃபாஸ்டாகில் இன்னும் காசு பால், அதனால தான் உள்ளே பூந்து வந்தது. மெயின் ரோடு வந்தாச்சு. டைம் 3 மணி ஆகுது. வேற முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வந்து பில்லை வாங்கிட்டு அதுக்கப்புறம் போகணும். எங்கே போனாலும் காசு 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 தான். ஆந்திரா ஆர்டிஓ நின்னாங்கன்னா வண்டி நிப்பாட்டுறது இல்லை, போயிட்டே இருக்கும். தெலுங்கானா ஆர்டிஓ தெலுங்கானா வண்டி பாஸ் ஆச்சுன்னா வண்டி போய்கிட்டே இருக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் தெலுங்கானா வண்டியும் போயிடும், ஆந்திரா வண்டியும் போயிடும். தமிழ்நாட்டு வண்டியை மட்டும் காசு வாங்கிட்டு தான் விடுவாங்க. ஆந்திரா வண்டியோ இல்லை தெலுங்கானா வண்டியோ அவங்க ஆர்டிஓ படிக்கவே மாட்டாங்க. நம்ம அந்த வண்டி போய்கிட்டே இருக்கோம். ஆனால் நம்ம ஊர் வண்டியே மெயினாக மறுத்து காசு வாங்கிடுறாங்க. சூலூர்பேட்டை டோல்கேட் எப்படியாவது கம்பெனி போகணும். கம்பெனி பேர் வந்து அம்பிகா கிளாஸ் ஹவுஸ் அப்படிதான் போட்டிருக்கு. எவ்வளோ தூரம் ஓட்ட முடியுதோ ஓட்டுவோம். டம்மி வீல்ல உள் டயர் வந்து லைட்டாக டொப்புன்னுச்சு. எதனா ஏர் ஃபால்ட் எதனா இருந்ததுன்னா எதுவும் தெரில. பஞ்சர் கடை தேடிட்டு வரேன், ஒன்று கூட காணோம். என்னடா டயரு வெடிச்சிச்சா ஏர் ஃபால்ட் இருக்குதான்னு சொல்கிறேன்னு பார்க்காதீங்க. புது டயர் தானே, அது எப்படி வரும் அப்படின்னா புது டயர் இல்லை. இப்போ அதுலேருந்து ஒரு செட்டை தான் எடுத்து அண்ணா ஓட்டின 12 வீலுக்கு வந்து ஃப்ரண்ட் வீலுக்கு கொடுத்தேன். ஃப்ரண்ட் வீலில் இருக்கிற அதுவும் ஒரிஜினல் டயர் தான், அதான் ரீட்டேர்டு கண்டிஷன் வர்றது கொஞ்சம் இருக்குது. சரி, அதனால் அதை கைட்டு இதில் போட்டு ரீட்டேர்டு கண்டிஷன் வந்தோடனே ரீட்டேர்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு இப்போ தான் மாட்டினேன். மாட்டி ஒன்றோடு தான் வந்து அதில் லைட்டாக டப்புன்னுச்சு. போய் பார்த்தா சைடில் அப்படியே கிழிச்சிட்டு இருக்கு. காற்று இருக்கு. பஞ்சர் கடை தேடி போய் பார்க்கணும். அதான் இது வந்து ஃப்ரண்ட் வீலில் ஓடிட்டு இருந்தது இப்போ அந்த வண்டியில். அப்படியே 2 கைட்டி இதுக்கு போட்டது. கடைசியில் உள் டயர் பார்த்தீங்கன்னா வெடிச்சே போச்சு. ரைட்டில் எப்படி வெடிச்சதுன்னு தெரியல. ஏர் ஃபால்ட் ஆகி வெடிச்சிச்சு. அப்படியே ஓப்பன் ஆயிடுச்சு. தனிக்கு ஒரிஜினல் டயர் தான். இந்த லிட்டாக்ஸில் இந்த டயரை கட்டி உள்ளே போட்டிருக்கு. இருந்தாலும் அது கொஞ்சம் ஈவன் வராது. லைட்டாக சமாளிக்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா வேறு டயர் கிடையாது. இது பாருங்க, அப்படியே 2 பக்கமும் ஏர் ஃபால்ட் ஆகிடுச்சு. ஏர் ஃபால்ட் ஆகி உள் சைடில் வெடிச்சிருச்சு. இத்தனைக்கும் ஒரிஜினல் டயர் இது. இன்னும் ரீட்டேர்டு கண்டிஷனுக்காக வச்சுருந்தது ஒரிஜினல் டயரு. நல்ல வேலை அந்த வண்டி ஃப்ரண்ட் டயரில் ஓடிட்டு இருந்தது. அப்போ தான் அவளே இந்த ரேட்டு வாங்க புறப்படலாம். ஏர் ஃபால்ட் இப்போ தான் ஆயிருக்கு. ஆனால் நைட்டு கூட அந்த பேரெல்லாம் தெரியல, உடனே ஆயிருக்கு.
இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரயில்வே பாலம் ஏறும்போது ஏதோ வித்தியாசமா டப்புன்னு சவுண்ட் வருது. சரி என்ன ஏதோ வித்தியாசமா சவுண்டு கேட்குது அப்படின்னு பார்த்தேன். ஆனா ரன்னிங்லேயே வந்ததால ஒன்றும் அந்த அளவுக்கு சரியாக இது பண்ணல. அதுக்கப்புறம் என்னன்னா சவுண்டெல்லாம் சவுண்டு கேட்கல. சும்மா ஒரு கீழே கிடக்கிற ஒரு வாட்டர் பாட்டில் மேலே என்ன சவுண்ட் கேட்டோம் டப்புன்னு. அந்த மாதிரி டப்புன்னு வேற கேட்டுச்சா சந்தேகமா இருந்தது. ரைட்டு இறங்கி போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா தான் தெரியுது உள்ள ஏர் பாட்டில் இருக்கிற டயர் உருவிட்டு இது வெடிச்சிருச்சு அப்படின்னு. அது முதல்ல உப்பிட்டு தான் வந்துருக்குது 2 பக்கம். ஃபுல் சைட்ல வந்து கட்டுல வந்து யூக்லாம் போட்டிருக்காங்களா, அந்த போல்டுல அடிச்சு கீழ்ச்சிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட்ல இருக்கிற டயரை தூக்கி போட்டிருக்கு. அதை போட்டு போயிட்டு வரணும். சோதனைக்கு மேல சோதனையா வந்துட்டா தான். அந்த வண்டியில வந்து பன்னெண்டு வீலர் ஃப்ரண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு அந்த டயரு. சரி இது ரீட்டர் கண்டிஷன் வந்துச்சு, நீ டம்மில் எடுத்து போட்டு ஒரு செட்டு அது கொடு அப்படின்றதால அந்த வண்டிக்கு ஒரு செட்டு கைட்டி கொடுத்துட்டு அதை எடுத்து இதுக்கு போட்டோம். இதுக்கு போட்டுதான் போயிட்டு வரோம். வேலை காட்டிச்சு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் டயர்ல இருந்து நேரம். நல்ல வேலை மாட்டங்களும் ஒரு நல்ல விஷயம் தான். பஞ்சர் கடைக்காரனுக்கு 300 ரூபா ஆயிடுச்சு. 10-20 வீல் போல்ட்டு கட்டி மாட்டுறதுக்கு 300 ரூபா. ஒரு இது லூஸ் பண்ணி மாட்டுறதுக்கு 150 ரூபாயா. 100 ரூபா தான் வாங்குவாங்க. நேரத்துக்கு தகுந்த மாதிரி வாங்குறான் போல இது ஆளு. சரி நம்மளுக்கு வேற வழி இல்லை, அங்கேருந்து எடுத்துட்டு ஓட்டிட்டு போக முடியாது. ஏன்னா ஒரு டயர்ல நின்றுது கொஞ்சம் தூரம் எடுத்துட்டு வந்தது பயந்து தான் எடுத்துட்டு வந்தேன். சரி ரைட்டு மாத்து வேற என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு கழட்டி போட்டாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் 4 மணி ஆகுது. எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரிக்கு முன்னாடி இருக்கேன். அப்படியே ஆர்ஆர் ஹோட்டலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு வெறி படுத்துட்டேன். முடியல, ஆனால் அவ்வளோ டயர்டு. நைட்டு தூங்கலையா, அப்படியே ரோட்டில் வண்டி ஓட்டிகிட்டு வரும்போதே அலைய ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு மேலே ஓட்டக்கூடாதுன்ட்டு அப்படியே தூரம் கட்டிட்டேன். காலையிலே பார்த்தீங்கன்னா டயர் வேறு வச்சு போச்சு. சரி ரைட் மக்களே, வாங்க வந்து கிளம்பலாம். ஃப்ரெஷ்ஷாக ஒரு குடியில போட்டு சாமிலாம் கும்பிட்டு வண்டி எடுத்துருக்கேன். அப்படியே போகணும். ரோடு விஜயவாடாவுக்கு போனோம். இதுவும் கண்ணாடி லோடுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அம்பிகா கிளாஸ் ஹவுஸ்ன்னு தான் இருக்கு பேரு. ஆனாலும் மேப்ல போட்டா காட்டல. நிறைய பேர் பண்ற இது என்ன தெரியுமா, எதனா ஒரு ஆஃபீஸ் அட்ரஸை லொக்கேஷனாக போட்டுருவாங்க. ஆனால் இறக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா வேற எங்கன்னா இருக்கும். அது ஒரு கொஞ்சம் சின்ன இதுவாக இருக்குது. ஏன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டான லொக்கேஷன் வந்து இங்கே தான்ப்பா இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அதுலேயே இருக்கும் பாருங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது போட்டு பார்த்தும் ஒழுங்காக காட்டாது. அது கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. சின்ன வண்டினா எங்கே ஒன்றாலும் வச்சு நிறுத்திடலாம். இந்த வண்டி வச்சுன்னு கொஞ்சம் போகிறது கஷ்டம் தானே. ஃபாஸ்டேக்கில் காசு போட்டாங்களான்னு தெரியல. எவ்வளோ இது 350 ரூபா 425 ரூபா நினைக்கிறேன். 425 தான் இருக்கும். எத்தனை 3 to 6 350 ரூபா. இதோட சின்ன என்னன்னா இப்போதைக்கு சர்வீஸ் பண்ணி போட்டுருக்கு நாசில்லாம். மைலேஜ் கொஞ்சம் கை கொடுக்கணும். அதனால இருக்கு என்ன பண்றது.
ஓரளவுக்கு மைலேஜ் தராத வண்டியா இருந்தாலும் ஆனா இந்த அளவுக்கு சாப்பிடாது. எனக்கு இதுக்கு முன்னாடி வச்சு இப்போ டிரான்ஸ்போர்ட் எப்படிதான் மெயின்டைன் பண்ணாங்கன்னே தெரியல. என்ன கலந்துர போறது என்ன சொல்றதுலே ஒன்று முடிவு பண்ணி. விஜயவாடா இன்னும் 226 கிலோமீட்டர் இருக்கு. ஆனால் இது என்ன விஜயவாடாவே உள்ளே போகல, நான் கொஞ்சம் முன்னாடியே தான் லெஃப்டில் போகணும்னு சொன்னாங்க. சரி கரெக்டான அட்ரஸ் சொல்லுங்கள், லொக்கேஷன் சொல்லுங்கள் அப்படின்னா அது ஒன்றும் அனுப்பலை. ஆனால் அதில் பேப்பரில் இருக்கிற பில் அட்ரஸ் என்ன தெரியுமா, விஜயவாடா சிட்டிக்குள்ளார. ஆனால் அது கிடையாதுன்றாங்க. எம்ஜி ரோடு விஜயவாடா, அவ்வளோதான் அட்ரஸே. என்னன்னு சர்ச் பண்ணுறது. அம்பிகா கிளாஸ் ஹவுஸு 47 எம்ஜி ரோடு விஜயவாடா. டைம் சாயந்தரம் 6 மணி ஆகுது. இப்போ அடிக்கிற வெயில் கூட சுல்லுன்னு சூடாக தெரியுது. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்களா ஒரு 7 மணி மேலே ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் இருட்டுறதுக்கும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். வருங்க பா, 6 மணிக்கு இந்த கொடுத்தது பார்த்தீங்களா, செம்ம ஹீட்டு. வண்டிக்குள்ளாரையும் சரி வெளியும் சரி. அந்த வெளியே வீசுற காற்று இருக்கு பாருங்க, அதுவே அப்படியே அனலாக தான் வருது. 6 மணி சூரியனே மதியம் அடிக்கிற மாரிக்கு. ரைடு ஃபுல்லா தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு பாருங்க. நம்ம ரைடு மலாட்டை வாங்கினேன் பேருக்கல்ல அச்ச வச்சு நானும் போட்டுன்னு வரேன். இருந்தாலும் தூக்கம் அந்த அளவுக்கு சொக்குது. ஏன்னா அது இப்படி அந்த மெக்கானிக் வேலை ஒன்று பார்த்து பஸ் அலைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு அதே டயர்டா இருக்கு. ரொம்ப கையோட லோடு ஏற்றி கிளம்பும் போது முடியல. நைட்டு போயிட்டு லோடு ஏற்றிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்தோம். எப்படி காவேரி வரையும் வந்ததே பெஸ்ட். அதுக்கு முன்னாடியே வண்டி இப்படி வண்டி இப்படி நல்லா ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு முன்னாடி அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவோம். ஓட்டுறது தேவையில்ல. ஓர வேண்டிட்டு வரேன். காலையில் டயர் கொஞ்சம் நம்ம சோதனை பண்ணுறதுனா கொஞ்சம் முக்கியம். டயர் கொஞ்சம் ஒன்றும் பிரச்சனை இல்லாத நம்ம நல்லா கம்பெனிக்கே போயிட்டு ஊரு தாண்டி விஜயவாடா வரைக்கும் இருக்கா. குண்டூர் வண்டியோட ரோட்டு ஓரத்தில் நிப்பாட்டிருக்கேன். தொடர்ந்து பா சாயந்தர டைம்ல அவ்வளோ ஹீட் ஆகுது பாருங்களேன். என்ன சொல்றது, மதியம் அடிக்கிற வெயில்ல ஓட்டினாதான் ஹீட்டு ஓவர் ஆகுன்னு பார்த்தா இந்த சாயந்தரம் அந்த ஹீட்டெல்லாம் இறங்கும் பாருங்க. அதாவது இப்போ கணக்கு பண்ணால் வெளி டயரை விட உள் டயர் தான் பயங்கர சூடாக இருக்கும். இதில் ஒரு செட்டு இன்னும் ரீடேட் கண்டிஷனே கூட வரல. இது இன்னும் இருக்கு, ஓடும். இதே சேம் டயர் தான் அதுவும். கடைசியில் பார்த்தா அது வேலையை கட்டாரு. பொறுமையாக கொஞ்சம் நிப்பாட்டி ஆற விட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா இதுக்கப்புறம்னா நம்மக்கிட்ட எதுவும் இல்லை. அதாவது டயரை சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. அந்த ஒரு டயர் தான் கொஞ்சம் நார்மலாக இருந்து லிஃப்ட் ஆகிடுச்சு இல்லை, அதனால் அதை மட்டும் போட்டேன். ரைட் வாங்க புறப்படலாம். அப்படி இன்ஜின் அண்ணா போய் நிற்கும் போது டயர் தட்டி செக் பண்ணுறோம்ல, அவ்வளோ அனல் ஒரு மாதிரி
ஸ்மெல்லோட வீசுது. அது ஸ்மெல்லு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் தான். ஏன்னா இப்போ மேலே கைட்டி இது பண்ணும்போது ஆயில் ஊற்றுனது அதெல்லாம் வந்து ஹீட்டில் தான் வந்து இதுவாகும். அதோட ஸ்மெல்லு. டைம் 7 மணி ஆகுது. 7 மணிக்கு லைட்டாக அந்த வெளிச்சம் இருக்கு பாருங்க. ஒங்கோல் முன்னாடி டோல்கேட் இருக்கேன், முன்னாடி ஆர்டிஓ இருக்கிறாங்க. சபா இவனுக்கிட்ட இருந்து நான் பண்ணுறதுனே தெரியல. டோல்கேட்டாக வந்து நின்றுக்கிறாங்கப்பா. அதெல்லாம் கடிக்கிட்ட பாருங்க. ஆந்திரா வண்டியா நிற்குதா, நம்ம வண்டி நிப்பாடுவாங்க. அது வந்தாவா நான் ரைட்டு யாருன்னா அப்பெல்லாம் கையை காட்டல. மேலே பாஸ் ஆகி போகிறேன், அப்போ கை காட்டுறாங்க. அந்த கூட என் கையில் காசு இல்லை. ஆந்திரா வண்டி எல்லா வண்டியும் போகுது. அந்த வண்டிலாம் நிப்பாட்டுறது கூட கிடையாது. ஏன்னா தமிழ்நாடு வண்டி மாட்டா மட்டும் உங்களுக்கு இதுவாக வருதுன்னு தெரியல. தமிழ்நாடு வண்டினாலே காசு தான் உங்களுக்கு. நானும் ரைட்ல ஏறினேன்னா ரைட்ல ஏறின பார்த்துட்டு லெஃப்ட்ல ஓரங்கட்டு இல்லை என்னை பார்த்து லைட் வச்சுருந்தா நான் ஓரங்கட்டிருப்பேன். நீ அந்த பக்கம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்க, நான் இந்த பக்கம் வந்து ஏறி வந்தா நீ எதுவுமே கேட்கல. உன்னை பாஸ் பண்ணிட்டு போற நேரத்தில் ஓ என்ன அர்த்தம். 2 சிங்கிளா பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல ஹைதராபாத் சைடு போயிருப்போம். இப்போதான் விஜயவாடா ரோட்ல போக போகிறோம். குண்டூர் 85. விஜயவாடாவுக்கு போகிறதில்ல, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர் மங்களகிரி. நாங்கள் தான் போக போகிறோம். ஒரு 120 கிலோமீட்டர் வரும்னு வச்சிங்களேன். நம்ம ஆளுங்க பில்லு பண்ணுறதுல ஒரு குழப்பம் பண்ணுவாங்கன்றதுக்கெல்லாம் கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற அட்ரஸ் ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் தான். அங்கே அன்லோடு கிடையாது. அவங்க அதுக்கப்புறம் வந்து மங்களகிரின்ற ஊரில் போயிட்டு சிப்கார்ட் இருக்குது, அங்கே தான் போயிட்டு அன்லோட் போட்டிருப்போம். ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு அட்ரஸ் சேஞ்ச் அட்ரஸ்ன்னு போட்டிருக்காங்க. அந்த பேப்பர் அப்போ வரைக்கும் அனுப்பவே இல்லை. சரி ரைட்டு பரவாயில்ல, எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்காங்க, பார்த்து போய்க்கலாம். விஜயவாடா இன்னும் 85 கிலோமீட்ரு. ராஜமந்திரி 240. விஜயவாடாவுக்கு முன்னாடினா அப்படியே ரொம்ப முன்னாடிலாம் வருது, பக்கம்தான். குண்டூர் பக்கம் வந்தாச்சு. 2 கிலோமீட்டரும் நம்ம தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜயவாடா 45 கிலோமீட்ரு. ஃபுல்லாக நிறைய மிளகா மண்டி தான் இருக்கும். குண்டூர் லெஃப்டில் கீழே வந்தாச்சு. குண்டூர் லைனாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மிளகா குடோனு 2 பக்கமும் இருக்கும். எக்ஸ்போர்ட் ஒரு டைம் ஏற்றிருக்கேன் நான், அதான் பல வருஷம் ஆகுது. இந்த டோல்கேட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 920 ரூபா ஒரு சிங்கிள். வருங்க 4 to 6 ஆக்சில் 920 ரூபா. வா ஏய் அப்பாடி, என்னடா அப்படியே கொள்ளடிச்சிட்டு போயிடுவீங்க போலதுடா. இது வழிப்பறிக்காரன் கொள்ள அடிச்சுட்டு போவான் பாருங்க, அவன் கூட காசு இல்லைன்னா விட்டுருவான் பொழுது. இவனும் விட மாட்டானோ. 1000 ரூபாய் கிட்டத்தட்ட. இடத்தான் லெஃப்ட் கட் பண்ணணும்.
மங்களகிரி. இதான் ஊருக்கு என்ட்ரன்ஸ் போல. நம்ம போகும்போது நைட் டைமில் போயிட்டுருக்கோம். ஆனால் இதெல்லாம் பகலில் வரலாமா, நோ என்ட்ரி எதனா போட்டு வச்சிருப்பாங்களா இதெல்லாம் தெரில. எல்லாம் சுற்றியும் பார்த்தீங்கன்னா எல்லாம் 2 பக்கமும் மலைகளாக தான் இருக்குது. ஆப்போசிட்ல ஒரு பெரிய மலை இருக்குது. அதோ ஒரு 2 வண்டி நிற்குதா, இதாக இருக்கு பாருங்க, அம்பிகா கிளாஸ் ஹவுஸ். இது வந்து குடோனும். கொடுத்துக்கிற அட்ரஸ்ஸு வேறு. அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா மேடு தான். இன்னமும் பாருங்கள், மேட்டு மேலே தான் நிப்பாட்டி வச்சுருக்கேன். அப்படியே ஏற்றத்தில் நிற்குது. அந்த வண்டி நிற்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து லெவலான இடம். இடம் பார்த்தீங்களா, வரும்போதே சொன்ன பாருங்க, இந்த மலைக்கு இடையில தான் இருக்குது அப்படின்னு. பாருங்க ஆப்போசிட்டில் லென்த்தாக போகுது அது மட்டும். இந்த பக்கம் அங்கேருந்து தொடங்கி குட்டி குட்டியாக நிறைய கம்பெனிங்க தான் அதெல்லாம். கண்ணாடி லோடு பார்த்தீங்களா, ஒன்று வச்சா ஈவனாக வைக்கணும். அந்த பக்கம் 3 பேலட்டு, இந்த பக்கம் 2 பேலட்டு. நடுவில் ஃபுல்லாகவே கேப்பு. ஈவனாக தான் இருக்குது கணக்கு பண்ணால். உள்ளே ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்க, அதே மாதிரி உள்ளே ஒன்று குறைவாக இருக்குது. ஓப்பன் பண்ணுறாங்க, ட்ரெயின் மூலமாக தான் இறக்குவாங்க போல். இங்கே எப்படி உள்ளே போவோம் ஆனால் பூமு தெரியலையே. சரி பார்ப்போம் எப்படி இறக்குறாங்க. வரேன் கிளாஸு. அதுலேருந்து ஒரு இதை தனியாக எடுக்கிறதுக்கு ரோப்பு போட்டுட்ருக்காங்க, பெல்ட்டு. சந்துக்குள்ளேருந்து பெல்ட் எடுத்து வெளியே இழுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ரைட் மக்களே, ரோடை இறக்கிட்டு அப்படியே வெளியே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கேன். இதுக்கு மேலே என்ன ஆகுது என்னன்னு தெரியல, வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி ரைட், இந்த வீடியோவை நான் இதோட என் படிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.